விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? குரு பார்க்கிறாரே, குரு பார்க்க கோடி நன்மை. திங்களூர் தெளிவான சிந்தனையோடு தீர்க்கமான முடிவோடு நான் சொல்ற கோவிலுக்கு போயிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணிடுவேன். நான் ஒரு பழைய கார் வச்சிருக்கேன் சார். அந்த காரை கொடுத்துட்டு ஒரு 7-8 வருஷமா அந்த வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வண்டியை கொடுத்துட்டு நான் புது வண்டி வாங்கிக்கலாமா சார்? நான் வாங்கிக்கலாம். விரயம் சுப விரயம். இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய பயணம், இதுதான் என்னுடைய முடிவு, இது எனக்கு இருந்தால் போதும் சார் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு பாருங்க. அது இருந்தாலே உங்க ஜாதகத்தில் நீங்க வெற்றி பெறலாம். அற்புதமான வாழ்க்கை. மோர் தானம் பண்ணிட்டு வாங்க. அதையெல்லாம் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாகவே பொது பலன் பார்க்கணும் இல்லையா? குரு எங்கே இருக்கார்? நல்லவரா கெட்டவரா? குரு சுபர் தான். அவர் போய் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கலாமா? இருந்தாலும் சுப பலன்கள் அதிகமாக தருவாரா? யாரை பார்க்குறார், யாரோட சேர்றார், எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அதனால உச்சம் பெறக்கூடிய குருனால மிகப்பெரிய சுப விஷயங்கள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? குரு பார்க்கிறாரே, குரு பார்க்க கோடி நன்மை. திங்களூர் சந்திரஸ்தலம். அவ்வளவு தூரம் என்னால் போக முடியாது சார். போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை, அண்ணாமலை கரோகரா, அங்கே மலையை சுற்றி வழிபட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அங்கே போய் என்ன பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன். திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நல்ல வேலை வேணும்னு சொல்கிறவங்க, அதிக பொறுப்பு உள்ள வேலை வேணும்னு சொல்கிறவங்க, அதிக வருமானம் வரக்கூடிய வேலை வேணும்னு சொல்கிறவங்க, நல்ல புதிய தொழில் அமையணும்னு சொல்கிறவங்க, நிறைய லாஸ் ஆகி கிடக்குது சார், நான் எல்லா தொழிலையும் விட்டுட்டேன், எந்த தொழில் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். ஸ்டெடி மைண்டு, தெளிவான சிந்தனையோடு தீர்க்கமான முடிவோடு நான் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. 1 திங்களூர். ஆனால் முடியாதுங்கிறீங்க. அவ்வளோ தூரம் எப்படி சார்? திருவண்ணாமலை கிரிவலம். கிரிவலத்தில் போய் நீர் மோர் அல்லது பானகம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேர் இருக்கணும். நீர் மோர் அல்லது பானகம். உங்கள் குழந்தைங்களுக்கு கூட வீடு கட்டி கொடுக்கறது, வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது, நிலம் வாங்கி தர்றது அப்படின்னு சுப பலனை உங்களுக்கு நல்லபடியாக அமையும். நான் ஒரு பழைய கார் வச்சுருக்கேன் சார். அந்த காரை கொடுத்துட்டு ஒரு 7-8 வருஷமாக அந்த வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வண்டியை கொடுத்துட்டு நான் புது வண்டி வாங்கிக்கலாமா சார்? நான் வாங்கிக்கலாம். விரயம் சுப விரயம். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மெமரி கூடும். இது வரைக்கும் எனக்கு 60 மார்க் 70 மார்க் தான் சார் வந்ததுன்றவங்க சென்டம் வாங்கலாம், அருமையாக வாங்கலாம். அதை வச்சு உங்களுக்கு தேவையான குரூப் வச்சு உங்களுக்கு தேவையான யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இப்படி சுப பலன்களை நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த சந்திரன் நீச்சப்பட்டு போயிருந்தான் இல்லைங்களா? சந்திரன் நீச்சம் பெறும்போது தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது. ஆகவே என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய பயணம், இதுதான் என்னுடைய முடிவு, இது எனக்கு இருந்தால் போதும் சார் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு பாருங்க. அது இருந்தாலே உங்க ஜாதகத்தில் நீங்க வெற்றி பெறலாம். அற்புதமான வாழ்க்கை வரும். இதுதான் ரகசியம். ஆகவே நான் சொன்ன கோவிலில் போயிட்டு பானகம் கிரிவலம் போகும்போது பௌர்ணமியில் ஜம்முன்னு போய் பண்ணிட்டு வாங்க. மோர் தானம் பண்ணிட்டு வாங்க. அதையெல்லாம் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும்.
ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள் இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் வந்து சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கும். அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வர. குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும், ஞானகாரகன் கேதுவும், ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி, ராமேஸ்வரம், கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் பலன்களும் சொல்லியிருக்கேன். என் அன்பு நேயர்களே, பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே அந்த கோயில்கள் சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனம் சுகினோ.